புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? சிலப்பதிகாரம், புயலிலே ஒரு தோணி, பொன்னியின் செல்வன், பாரதியார் கவிதைகள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் மறைந்து வருவது என்ன? உருபு, விகுதி, உம்மைத்தொகை, இடைச்சொல். இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் மறைந்து வருவது உம்மைத்தொகை. மலைப்படுகடாம் நூலில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை என்ன? 500, 583, 600, 550. மலைப்படுகடாம் நூலில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை 583. மலைப்படுகடாம் நூலின் மற்றொரு பெயர் என்ன? பட்டினப்பாலை, கூத்தராற்றுப்படை, பரிபாடல், அகநானூறு. மலைப்படுகடாம் நூலின் மற்றொரு பெயர் கூத்தராற்றுப்படை. குலசேகர ஆழ்வார் எந்த காலத்தை சேர்ந்தவர்? குலசேகர ஆழ்வார் 8ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தவர். ஓங்கு பரிபாடல் என்று அழைக்கப்படும் நூல் எது? அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், குறுந்தொகை. ஓங்கு பரிபாடல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனின் பிறந்த நாளில் இறந்தவர் யார்? நியூட்டன், ஸ்டீபன் ஹாக்கிங், எடிசன், டார்வின். கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனின் பிறந்த நாளில் இறந்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங். மொழிபெயர்ப்பு என வரையறை கூறியவர் யார்? மொழிபெயர்ப்பிற்கு வரையறை கூறியவர் பாரதியார், மனவை முஸ்தபா, கல்கி, வள்ளுவர். ஆன்சர் மனவை முஸ்தபா. முனிவு என்ற சொல்லின் பொருள் என்ன? மகிழ்ச்சி, சோகம், சினம், பயம். முனிவு என்ற சொல்லின் பொருள் சினம். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை என்ன? 50, 60, 64, 70. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 64. வே. குணசேகரன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? பாரதியார், கமலாலயன், கல்கி, வைரமுத்து. குணசேகரன் என்ற இயற்பெயர் கொண்டவர் கமலாலயன். கிண்கிணி அணியப்படும் உறுப்பு எது? கை, காது, கழுத்து, கால். கிண்கிணி அணியப்படுமிடம் கால். விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஜெயகாந்தன், சா. கந்தசாமி, சுஜாதா, கல்கி. விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சா. கந்தசாமி. பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை உள்ள சிறுபொழுது என்ன? காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை. பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை உடைய சிறுபொழுது ஏற்பாடு. நெய்தல் நிலத்திற்குரிய பறவை எது? மயில், குருவி, கடற்காகம், கழுகு. நெய்தல் நிலத்திற்குரிய பறவை கடற்காகம். குறிஞ்சி நிலத்திற்குரிய பறை எது? முரசு, தொண்டகம், பறை, உலக்கை. குறிஞ்சி நிலத்திற்குரிய பறை தொண்டகப்பறை. குண்டலகேசி நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் எது? மணிமேகலை, நீலகேசி, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி. குண்டலகேசி நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் நீலகேசி. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சார்லஸ் டிக்கன்ஸ், சாமுவேல் பெப்பிசு, ஷேக்ஸ்பியர், மார்க் ட்வைன். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு. திருவாசகம் முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப், கால்டுவெல், மேக்ஸ் முல்லர், எலியட். ஆன்சர் ஜி.யு. போப். எழுத்தாளர் பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன? ராமசாமி, வைத்தியலிங்கம், சுப்பிரமணியன், கிருஷ்ணன். எழுத்தாளர் பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார்?
நக்கீரர், பூரிக்கோ, கபிலர், ஔவையார். குறுந்தொகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? கபிலர், நக்கீரர். பாரதம் பாடிய பெருந்தேவனார், ஔவையார். ஆன்சர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? டாக்டர் அப்துல் கலாம், டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் சிவராமன். யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் எது? தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் நன்னூல். நன்னூலை இயற்றியவர் யார்? நக்கீரர், பவணந்தி முனிவர், ஔவையார், கம்பர். நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். நன்னூலை பவணந்தி முனிவர் யாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இயற்றினார்? ராஜராஜ சோழன், சீயகங்கன், பராந்தகன், கரிகாலன். நன்னூலை பவணந்தி முனிவர் சீயகங்கன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இயற்றினார். புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? பாரதியார், வைரமுத்து, ந. பிச்சமூர்த்தி, கண்ணதாசன். ஆன்சர் ந. பிச்சமூர்த்தி. முத்தொள்ளாயிரம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? 800, 850, 900, 1000. ஆன்சர் 900 பாடல்கள். சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, ராமாயணம். சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் சீவக சிந்தாமணி. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது எந்த காப்பியத்தின் மைய கருத்து? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பெரிய புராணம். இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது சீவக சிந்தாமணி காப்பியத்தின் மைய கருத்து. தேங்க்யூ.